தமிழ் செய்திகள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சரிகமப நிகழ்ச்சியில் மொத்தம் 6 போட்டியாளர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டை பெற்றிருக்கின்றார்கள். இதில் இருந்து ஒரு போட்டியாளர் கூட 2வது இறுதிச் சுற்று போட்டியாளராக தெரிவு செய்யப்படவில்லை. இதில் நடுவர் சீனிவாஸ் கூறும் கருத்து எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால், பழைய பாடல்களில் சுற்று மிகவும் கஷ்டமான இறுக்கமான சுற்றாகும். இதில் பாடிய அனைத்து போட்டியாளர்களும் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் நன்றாக பாடக்கூடிய போட்டியாளர்கள் இன்று ஒழுங்காக பாடவில்லை. இக்காலத்து தலைமுறைக்கு இந்த பாடல்கள் மிகவும் சவாலான ஒரு விடயமாகும். அதனால் எப்படிப்பட்டவர்கள் இந்த போட்டியில் தெரிவு செய்யப்பட போகின்றீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யார் வெற்றியாளர், யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது என்று பலரும் எதிர்பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதில் நடுவர் சீனிவாஸ் கூறும் பொழுது, பழைய பாடல்களில் இருக்கின்ற கஷ்டமும் அதில் இருக்கின்ற கவர்ச்சியான விடயங்களும் பின்னணி பாடல்கள் பாடக்கூடிய பாடல்களையும் அவர்களின் திறமைகளையும் தனது தேர்வுகளிலும் மேடை பாடல்களிலும் அவர்கள் சரிகமப மேடையில் பாடுவதற்கும் அவர்கள் அதை தெரிவு செய்திருப்பது, அந்த பாடலின் ஊடாக தான் சரிகமப வெற்றியாளராக மாறுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யார் அந்த இறுதிச் சுற்றுக்குள் நுழையப் போகின்றார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.